வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்றது பார்க்கலாம் இப்போ. லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா திருமலை ஸ்ரீவாரி வார்ஷிக பிரம்மோற்சவம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம். ஸோ இந்த டேட்ஸ்ல வாகன சேவாஸ் காலையில் என்ன வாகன சேவா நடக்கும், சாயந்தரம் என்ன வாகன சேவா நடக்கும் என்ற அப்டேட் டிடிடி பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது பிரம்மோற்சவம் வாகன சேவாஸ் பார்க்கறதுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த வாகன சேவா எந்தெந்த டேட்லன்ற அப்டேட் நான் டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கமெண்ட்ஸில் பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ் பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த டேட்டுக்கு நாங்கள் வர முடியாது, அதனால கேன்சல் பண்ண முடியுமா, இல்லைனா டேட் சேஞ்ச் பண்ண முடியுமா? நாங்கள் டிடிடி என்கொயரி கூட நாங்கள் மெயில் அனுப்பிச்சோம், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. 300 ருபீஸ், அதாவது நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னா அது கேன்சலேஷன்ன்றது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒன்ஸ் புக் பண்ணிட்டோம்னா அது அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் 30 டேஸ் கழிச்சு நீங்கள் புக் பண்ணலாம். அதே போல் நம்ம இப்போ நீங்கள் 300 ருபீஸ் புக் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஸோ அமௌண்ட்டும் ரீஃபண்ட் ஆகாது, நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது, டேட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நம்ம சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ரூம் கிடைக்குமா, இல்லைன்னா நாங்கள் ஆன்லைனில் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல செலக்ட் ஆகிருக்கோம், ஸோ ரூம் கிடைக்குமா? அதாவது இது போல் சேவாஸில் இருக்கிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக ரூம்ன்றது அலாட்மெண்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அது மாதிரி கிடையாது. பக்தர்களுக்கு காமனாக தான் சிஆர் ஆஃபீஸ் ஆண்ட ரூம்ன்றது அலாட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் அதே போல் சேவாஸில் செலக்ட் ஆன பக்தர்களுக்கு செப்பரேட்டாக ரூம்ன்றது அலாட்மெண்ட்ன்றது இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தர்ஷனத்துக்கு வரலான் இருக்கோம், டோக்கன் டைமிங் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது காலையிலேருந்து தான், அதாவது காலையில் டைமில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட் டைம் கிடையாது, ஆனால் கன்ஃபார்மாக நைட் டைமில் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்ணுறது கிடையாது, காலையில் டைமில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்டுன்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் காலையில் 5 மணி 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸாக்டாக டைம்ன்றது சொல்ல முடியல, ஆனால் நைட் டைமில் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறது கிடையாது, காலையில் டைமில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ், அதாவது டோக்கன் இஷ்யூ ரன்னிங்கில் இருக்கா, முடிஞ்சு போச்சான்ற அப்டேட்டெல்லாம் நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், அதில் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாங்கள் பைக்கில் திருமலாக்கு போகலான்னு இருக்கோம், 2 வீலரில். ஹெல்மெட் கம்பல்சரியான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆமாம், ஹெல்மெட்ன்றது கம்பல்சரி, லைசன்ஸ் கம்பல்சரியாக வச்சுக்கணும். அதே போல் திருமலாவில் போயிட்டு லாக்கரில் ஹெல்மெட் வைக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. வைக்கலாம், நீங்கள் லாக்கர்லன்றது ஹெல்மெட் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருமலாவில் க்ரௌடுன்றது எப்படி இருக்குது, நாங்கள் தர்ஸ்டே அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரலான் இருக்கோன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. திருமலாவில் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா க்ரௌடுன்றது அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் க்ரௌடுன்றது இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னெல்லாம் வீக் டேஸ்ன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும், வீக்கெண்டெல்லாம் அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருந்தோம் நம்மள. இப்போ டெய்லி க்ரௌட் அதிகமாக தான் இருக்குது. டிடிடியே ஒரு எஸ்டிமேஷன்ன்றது போட முடியல. அவங்க எஸ்டிமேஷன்ன்றது போட முடியாததுனால தான் நம்மளுக்கு கொடுக்குற சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூவில் டைமிங்கில் சேஞ்சஸ்ன்றது பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் டைமுக்கே கொடுக்கணுன்ற மாதிரி டிடிடி பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் நான் ஷார்ட்லி ஷேர் பண்ணுறேன். இன்னும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வரலை, அது வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 6ஆம் தேதி தர்ஸ்டே வரலான்னு இருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி ஜென்ரலாக டோக்கன்ன்றது இன்னைக்கு வாங்கினோம்னா நாளைக்கு தர்ஷனம் இருக்குல்ல, அதாவது புதன்கிழமை இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி டோக்கன் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. அதாவது புதன்கிழமை இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது வியாழக்கிழமை தர்ஷனத்துக்கு டோக்கன் கிடையாது. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற
சர்வதர்ஷனம் தான் போகணும். நீங்க 6ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க 6ஆம் தேதி வந்தா, அதாவது வியாழக்கிழமை வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தரிசனத்துக்கு டோக்கன்ன்றது வாங்க வேண்டி வரும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது காலையில் அர்லி மார்னிங்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காமனாக நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் வந்து கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்க்கு சம்மந்தப்பட்டு டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஸ்டேட்டஸ் என்னான்னு சொல்லி நான் லாஸ்ட் மந்த் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஸ்டேட்டஸ் என்னான்றது நம்மளுக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போன மாதிரி தான் தெரியுது. ஆனால் உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஃப்ளோரிங் ஒர்க்கு இது போல் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் உள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம வெளியே இருந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் நல்லா ஹைட்டாக வெளியே பார்க்கிங் ஃப்ளோரிங் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ப்ராடாக பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்ன்றது ப்ராடாக ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஸோ நல்லா அது ஓப்பன் ஆகி போச்சுன்னா பக்தர்களுக்கு திருப்பதியில் ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றது இன்னும் அப்டேட் எதுவும் வரல. ஓகேங்களா, நான் ஒன்றா ஒரு 2-3 டேஸில் நான் திருப்பி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்டேட்டஸ்ன்றது லாஸ்ட் மந்த் நான் போட்ட வீடியோவோட கம்பேர் பண்ணால் இப்போ நான் வீடியோ போட்டால் கூட அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்குது. ஃபினிஷிங் ஆகி போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. பேக் சைடெல்லாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரிஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே அங்கே வழி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது நல்ல வசதியாக இருக்கும் பக்தர்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.